கண்ணும் மணி பொன்னும் மணி நீ கந்தரோட வேலுமணி வேலுமணி வேணும்னு நாங்க வெகு நாத்தவம் இருந்தோம். அந்த தவத்துக்கு நீ அரசாள வந்தவனோ கண்ணான கண்ணுறங்கு காணாமயிலுறங்கு. இப்போ ரத்த சோகைங்கிறத பற்றி நம்ம டாக்டர் 3 பேர் சேர்ந்து அதை பற்றி பேசலான்ட்டு இருக்கோம். ரத்த சோகைனா என்னன்னா, ரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்கள் குறைவா இருக்குன்னு அர்த்தம். சிவப்பு ரத்த அணுக்கள் ஒன்று, வெள்ளை அணுக்கள் ஒன்று, தட்டு அணுக்கள் ஒன்று. இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் தான் இதுல ஏர்ல இருக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து உடம்பு பூரா கொண்டு போகும். அதை உருவாக்குறதுக்கு இரும்பு சத்து ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம நாட்டில் பொதுவாக எடுத்துக்கிட்டா ஒரு 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எடுத்தோம்னா 80% குழந்தைங்க, 80% குழந்தைகள் ரத்த சோகையோட தான் இருக்கிறாங்க இந்தியா பூரா. அதனால இந்தியாவிலேயே ரத்த சோகைங்கிறது ஒரு பகுதியாக போயிடுச்சு. அதுலேயும் நம்ம ஒரு கர்ப்பமாகிற வயசுல இருக்கிற பெண்கள் 50%க்கும் மேல ரத்த சோகையோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா 80% குழந்தைங்களே ரத்த சோகையோட இருக்கும்போது இதுல பெண் குழந்தைங்க வயசுக்கு வரும்போது, பருவத்துக்கு வரும்போது மாசம் ரத்தமும் வீணாகும். அதுலயும் கொஞ்சம் வீணா போகும். அவங்க உடம்புல அவங்க சாப்பிடுற உணவுகள்ல இரும்பு சத்து குறைவா இருந்ததுன்னா அவங்க மாசம் போற இதனால அந்த ரத்த போக்குனாலேயே அவங்களுடைய ரத்த சோகை இன்னும் அதிகமாகும். அதுல அவங்க கர்ப்பமான உடனே குழந்தை அதனுடைய ரத்த அணுக்களை குழந்தை உருவாக்கணும்னா குழந்தைக்கு இரும்பு சத்து வேணும். அதனால தாய்கிட்ட இருக்கிறதே முதல்ல குறைவு. அதுல இருக்கிற அந்த குறைச்ச இரும்பு சத்தையும் பூரா ஒரு குழந்தை உறிஞ்சி எடுத்துரும். அதனால தாய் இன்னும் ரத்த சோகை அதிகமாகும். அதனால பல பிரச்சனைகள் வரலாம். அந்த என்னென்ன பிரச்சனைகள் இந்த ரத்த சோகையால வரும்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நாட்டில் இப்போ ப்ரெக்னென்சி அப்போது ஏன் இப்போ மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்களே சொன்னீங்க, இப்போ 3ல் ஒருத்தங்களுக்கு பார்த்தா நார்மலாகவே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஹீமோக்ளோபின் ப்ரெக்னென்சினால் வர்ற எஃபெக்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை உறிஞ்சி எடுத்துக்குது. அடுத்தது அந்த ரத்த கன அளவு ஜாஸ்தி போகிறதுனால அந்த பற்றாக்குறை, அயன் பற்றாக்குறைனாலையும் கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற ரீசன்ஸ்னால மற்ற என்னென்ன காரணங்கள் இருக்குது ஒரு ப்ரெக்னென்சியில் இதோட ஆடட் இன்சல்ட் மாதிரி எதெல்லாம் காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரத்த சோகைக்கு நமக்கு நிறைய பெண்கள்னு எடுக்கும்போது முதல்ல பார்க்கும்போது அவங்களோட உணவு பழக்கங்கள், உணவில் வேண்டிய அளவு புரதச்சத்து மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த இரும்பு சத்து நம்ம அதே சாப்பிட்டாலும் அது வயிற்றுல போய் உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய விட்டமின் சத்து மற்ற புரோட்டீன்ஸ்ன்னு சொல்கிற புரதச்சத்து அதெல்லாம் தேவைப்படுது. நம்ம அப்படி சரி விகித சமான உணவு நம்ம சாப்பிட்றது இல்லை. அப்படியே சாப்பிட்டாலும் நமக்கு வேண்டிய அளவு உறிஞ்சி நமக்கு அந்த அளவு கிடைக்கிறதுல ஒன்று. 2வது, மாதம் பெண்களுக்கு இரத்தப்போக்கு வர்றது நார்மல், அது இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு போகணுமோ ஒரு 50லேருந்து 80 அப்படின்னு சொல்லி அதோட அதிகமாக போகுது. அவங்களுக்கு நாட்கள் அதிகமாகறனாலேயோ இல்லை சில சமயம் ஏதாவது கட்டிகள் அப்படி போகிறனாலே அது இருக்குது. அதனால அவங்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படுது. ஸோ இதெல்லாம் எப்பவுமே இருக்கிற காரணங்கள். இதோட இந்த வயசில் இருக்கிற பெண்கள் அதுவும் இப்போ பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால அவங்க சாப்பிட்ற உணவுகளே பிஸா, பர்கர், ஐஸ்கிரீம், சிப்ஸு, பப்ஸு, சின்ன குழந்தைகள் பார்த்தா லேஸ், இதிலெல்லாம் என்ன சத்து இருக்குன்னு நம்ம தேடி எங்கடா இரும்பு சத்து இருக்குதா புரதச்சத்து இருக்குதா தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை, உப்பு சத்து. அதில் தேவையில்லாத அந்த உப்பு சத்துக்கள் தான் இருக்கு. ஸோ இதனால பாதிப்புகளும் வருது, நமக்கு வேண்டிய சத்தும் கிடைக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள தீவிரமாக நீங்கள் இரும்பு சத்து எல்லாம் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லா பேஷண்ட்ஸ் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம்.
அப்படி சொன்னாலும் அப்படி இருந்தாலும் அவங்களால முடியறதில்ல. ஒரு சில வசதி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றாங்க பிஸா பர்கர். வசதி இல்லாதவங்களுக்கு அவங்க அப்படி சாப்பிடலாம்னு நினைச்சாலும் அவங்களுக்கு அந்த இரும்பு சத்து இருக்கிறது கிடைக்காது. நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜில் நிறைய இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும், அந்த அளவு அவங்களுக்கு கொடுத்து வாங்க முடியறதில்ல. ஸோ இதெல்லாம் காரணங்கள் இருக்கும்போது இதை மீறி அவங்க வந்து கல்யாணம் ஆகி வரும்போது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி அவங்க மகப்பேறு காலம் இது அறைய வேண்டியதாக தான் இருக்குது. அப்படி வரும்போது அவங்களுக்கு இந்த பற்றாக்குறையோடு தான் அவங்க போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி போகும்போது அதனால நம்ம ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருக்குது. இப்போ அம்மாக்களும் சரி மாமியார்களும் சரி மருமகளும் நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்ல என்ன சத்து வேணும் என்னங்கிறது எல்லாமே ஓரளவு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் அதே சமயம் அவங்க கொஞ்சம் வேலை செய்யறதுக்கும் விடுறது. கொஞ்சம் நல்ல வேலை செஞ்சால் நல்லா அவங்களுக்கு நல்ல சுவாசம் நல்லா அவங்க ஆழமாக எடுக்கும்போது நல்ல காற்று ஆக்சிஜன் நல்லா உள்ளே போய் இருக்கிற ஹீமோகுளோபின் இருக்கிற அந்த இரத்த அணுக்களை வச்சு நல்லா பயன்படுத்தலாம். ஸோ அதுவும் அவங்க பண்ணாமல் ஸோ அப்போ இப்போ ஃபிசிக்கல் ஒர்க்கே குறைஞ்சி போகலாம். அம்மா மாசமாக இருக்காங்கனாவே ரொம்ப குறைச்சிடறாங்க. நம்மளால என்ன சொல்கிறோம், அம்மா நீங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் வேலை செய்யலாமா, மாமியார் வீட்டில் இருந்தால் வேலை செய்யலாமா, அந்த வீட்டில் இருங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அம்மாக்களோட மாமியாக்கள் ரொம்ப பொத்தி வளர்க்குறாங்க. ஸோ நல்ல காற்று நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்ல மாதிரி இப்போ நல்ல காற்றுன்னு என்ன காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி அதெல்லாம் பண்ணினாவே நல்ல காற்று. ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ நல்ல காற்றுன்னா வாசல் கூட்டி குனிஞ்சு கோலம் போட்டோம்னா அந்த 4-5 மணிக்கு நல்ல ஒரு சுத்தமான காற்று கிடைக்கும். ஸோ இதில் எல்லாம் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இப்போ வர பெண்களுக்கு வந்து நம்ம ரத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஹீமோகுளோபின் பார்த்துட்டு கண்டிப்பாக இரும்பு சத்தும் கால்சியம் சத்து எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது போக புரதச்சத்து என்னென்ன குறைவாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது எல்லாம் கொடுத்தோம்னா தான் நம்ம ப்ரெக்னென்சி அப்போ அந்த குழந்தைகள் அந்த அம்மாக்கள் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் உள்ள வளர்கிற குழந்தைக்கும் தேவையான அளவு நமக்கு தெரியும் அந்த குழந்தை எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கு வேண்டியது எடுத்துக்கும். ஆனால் அப்படிங்கும்போது அம்மாக்களுக்கு இன்னும் ரத்த சோகை அதிகமாக ஸோ இவங்களை நம்ம காம்பன்சேட்டிவ் வேணுக்கா எல்லாம் கொடுக்குறோம். ஒரு சில சமயம் என்ன ஆகுது, எல்லா அம்மாக்களும் சொல்லுவோம் இப்போ வந்து இரும்பு சத்து சாப்பிட்டா என்னோட பேரனோ பேத்தியோ கருப்பாக பிறப்பாங்களா, என் மகள் கருப்பாக பிறக்குமா, அப்புறம் நாங்கள் எப்போ இருந்து இந்த இது சொல்கிறாங்களே அந்த ஒரு குழந்தை சிவப்பாக பிறக்கிறதுக்கு குங்குமப்பூ அதை எப்போ சாப்பிடலாம், அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களே ஒழிய அந்த இரும்பு சத்து அதை பற்றி கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சு இரும்பு சத்தையும் எல்லா சத்துக்களையும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது ஓரளவு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகலாம். இதையும் மீறி அம்மாக்களுக்கு ஏதாவது ரத்தப்போக்கு ஏதாவது டெலிவரி அப்போ ஏதாவது அதிகமாச்சுன்னா அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம அம்மாக்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டெலிவரி பார்க்க வேண்டியது. ப்ராக்டிஸில் இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அதனால இங்கே அனுபவம் உங்களுக்கு 2 பேருக்கும் தான் தெரியும். இப்போ ஒரு பொருளாதார வசதி இருக்கிறவங்களுக்கு அனிமியா அவ்வளவு அதிகமாக ரத்த சோகை வர்றது இல்லையா, ஏழைகளுக்கு மட்டும்தான் வருதா, இல்லை 2 பேருக்குமே சமமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? நீங்க என்ன பாக்குறீங்க உங்களோட? பட் நீங்க சொன்ன மாதிரி 2 பேர்த்துக்குமே ஓரளவு பொருளாதாரம் இருக்கிறவங்களுக்கும் அனீமியா வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நாலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் உள்ள இடைவெளி வந்து அது சரியா விடாம இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருந்ததுன்னா அதுல கொஞ்சம் உதிரப்போக்கில் வந்து அவங்களுக்கு ஹீமோகுளோபின் ஏற்கனவே கம்மியாயிருக்கும். ஸோ ஸ்பேஸே விடாம திருப்பி செகண்ட் டைம் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகுறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அது அந்த அளவுக்கு வந்து ரூரல் ஏரியாவில் வந்து அவேர்னஸ் வந்து இருக்கிறது இல்லை அது எந்த மாதிரின்ட்டு. அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அயன் சத்து வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பேலன்ஸ்டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, அரிசி வந்து நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஃபாஸ்பேட் ஃபைட்டேட்ஸ் நல்லா இருக்கும். அது என்ன ஆகும்னா நீங்கள் நார்மலாகவே அவங்க கீரை அது நல்லா நிறையா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க ரூரல் ஏரியாவில். பட் அரிசி ஜாஸ்தி ஆகும்போது அதுவும் வந்து ஹிண்டர் பண்ணும் அப்சார்ப்ஷனை. அப்புறம் வந்து இது இன்ஃபெக்ஷன் அந்த ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அதெல்லாம் வந்து ஒரு மெயின். இது வந்து டீவார்மிங் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் சிட்டியில் இல்லை கொஞ்சம்
கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கு, அப்பப்போ டிவார்மிங் பண்ணிக்குவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து டிவார்மிங் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறது கிடையாது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் இதுபடி எல்லா தாய்மார்களுக்கும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தவறாம கொடுத்துட்றாங்க. ஆரம்பத்திலேயே அதுக்காகத்தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஏன்னா அந்த பூச்சிகள் எல்லாம் அதுவும் அந்த ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவோம், கீரி பூச்சி, பெரிய 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 பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சிகள்னா என்னன்னா சாப்பிட்ற சாப்பாடே நம்மளுக்கு குறைவு, அது வேற கொஞ்சம் அது திருடி சாப்பிட்றோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம அது குடலுடைய இதுல அப்படி கவி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அத அந்த சமயத்துல அந்த கவுற சமயத்துல அது காயமாக்கி அந்த காயத்துல இருந்து அந்த இது ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு போறதுனால இன்னும் கொஞ்சம் மோசமா போயிருது. பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து தவறாம நீங்க எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்று. அடுத்தது நம்மளுடைய உணவு முறையில் இன்னொன்று வந்து இந்த பைல்ஸும் வந்து ஒரு ரீசன். அதனால கூட ரத்தப்போக்கு வந்து சம்டைம்ஸ் அதனாலேயும் வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை மற்ற ஏதாவது குடல் சம்மந்தம், இப்போ நிறைய பேர் பார்த்தா ஆன்டாசிட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு எடுப்பாங்க. கொஞ்சம் அல்சர், ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடாம அல்சர் வரும், அதுக்காக அவங்க ஆன்டாசிட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த ஆன்டாசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக சாப்பாட்டில் இருக்கிற அயன் கண்டென்ட் அப்சார்ப்ஷன் அதை தடுத்து நிறுத்தும். ஸோ அதனால நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வந்து அதனால எடுத்துக்கிற மருந்து அதை பேஸ் பண்ணி தான் இல்லை, ஒருத்தர் எடுக்கிற என்ன எடுக்கிறாங்கிறதும் முக்கியம். அவங்க அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். என்ன முன்னாடி என்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்குதா, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு ப்ரெக்னன்சி முன்னாடியே நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ப்ரெக்னன்சியில் இப்போது நார்மல் லெவல் வந்து நான் ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து 12 கிராம்ஸ் சொல்கிறோம். ப்ரெக்னன்சியில் வந்து அனீமியானா ஒரு 11 இல்லைன்னா 10 கிராம்ஸுக்கு கீழே இருந்தால் நம்ம அனீமிக்குன்னு சொல்கிறோம். ஸோ என்னதான் 12 கிராம்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரெக்னன்சியில் ஒரு நடுவில் மிட் ப்ரெக்னன்சி அப்போ பார்க்கும்போது ஒரு 1 or 2 கிராம்ஸ் கம்மி ஆயிடுது. ஸோ முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஸ்டோர்ஸோ அந்த மாதிரி மாத்திரைங்களோ இல்லை ஏதாவது நம்ம சாப்பிட்ருந்த ஒரு அயன் கண்டென்ட் நம்ம உடம்புல நல்லா இருக்கும்போது ப்ரெக்னன்சி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்சியில் ஒரு அனீமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து எந்தெந்த அறிகுறிகள் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு இது இருக்குமோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுவாக சொல்ல வந்தோம்னா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ஒரு சோர்வு, ஒரு சோகையாக வேலை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பலவீனம் இருக்கும் உடம்புல. அது கொஞ்சம் ரத்தக்குறைவா, கொஞ்சம் அதிகம் ரத்தக்குறைவாக இருக்கிறவங்களுக்கு தலை சுத்தல், கிறுகிறுப்பு, ஒரு சிலருக்கு நெஞ்சு வலி, கால் வீக்கம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதே மாதிரி இது வந்து மற்ற காரணங்களாலே வரும். அப்படிங்கிற போது நம்ம மாசமாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் காரணமாகிறதுக்கு நம்ம பொதுவாக நம்ம எப்பவுமே டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம அவங்க சாப்பாட்டில் பக்குவமாக கொண்டு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்து அப்புறம் அதிக தேவைப்படுது அப்படின்னா அப்போ எடுத்து பார்க்கும்போது அப்போ குறைவாக இருந்ததுன்னா அப்போ நம்ம அவங்க இப்போ என்ன சாப்பிட்றாங்களோ இரும்பு சத்து இருக்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட சொல்லிட்டு அது கூட மாத்திரைகளும் கொடுத்து அதில் அவங்களுக்கு வேண்டிய அளவு ரத்தம் இம்ப்ரூவ் ஆகாட்டி அந்த அயன் நமக்கு வேண்டிய அளவு அயன் கொடுத்து ஹீமோகுளோபினோ ரத்த அணுக்கள் அதிகமாகாட்டி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதில் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம அப்போ நம்ம மாத்திரை சாப்பிடும்போது இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அவங்க சொல்லுவாங்க சிம்டம்ஸ் எங்களுக்கு பரவாயில்ல, இப்போ தலை சுத்தல் பரவாயில்ல, இதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு ஏற்றபடி டோஸை மாற்றி நம்ம அவங்களுக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் என்ன இன்ஜெக்ஷன் என்ன டேப்லெட் போட்டாலும் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம கேட்டுட்டு அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம கேட்டிருப்போம், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுக்கு வைத்தியம் பண்ணி சாப்பாட்டில் கண்டிப்பாக பருப்பு வகைகளும் பயிர் வகைகளும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தா
மலச்சிக்கல் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வெறும் சாதத்தை மட்டும் அப்படி சாப்பிடாம அந்த பயிர், இந்த தோலோடு இருக்கிறது, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொள்ளு, சுண்டல், பட்டாணி, மொச்சை, அந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் புரதச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இந்த பாதாம் பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கங்க சாப்பாட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படிலாம் வரும்போது நம்ம ஒவ்வொரு மாதமும் அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள், அவங்களோட அறிகுறிகள் எல்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதுபடி நம்ம கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம். டயட்லேயே வந்து நம்ம சொன்ன மாதிரி எத்தனையோ இரும்பு சத்து நல்ல நிறைவான சாப்பிடணும்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் நிறையா வந்து நம்ம டயட்டில் வந்து எவ்வளோ இருக்குது, இரும்பு சத்து எதில் இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. இரும்பு சத்துனா என்ன சாப்பிட்ணுன்னா டேட்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் தெரியாது. அதனால நமக்கு சொன்ன மாதிரி பருப்பு, தானிய வகைகள், அடுத்தது வந்து கேழ்வரகு, ராகி, கைகுத்தல் அரிசி, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, மாதுளம்பழம், பீட்ரூட்ல நிறைய அயன் இருக்குது. அப்புறம் இந்த வால்நட் அது சொல்லுவாங்க, வால்நட்டு அது அந்த மாதிரி இது. அதுவே பால், முட்டை, மீட்டு அதெல்லாம் கூட வந்து எல்லா வகையான பச்சை காய்கறிகள், பச்சை நிறமா இருக்கிற காய்கறிகள், அது எதுவாகவும் இருக்கலாம். கீரையா மட்டும்தான் இல்லை, பச்சை நிறமா இருக்கிற எல்லா காய்கறிகள்லயும் இரும்பு சத்து அதிகம். என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு சொன்னீங்க, நம்ம பேசணும். அதுல என்னன்னா சில பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரத்த சோகை இருக்கும், அப்ப வெளுத்து இருப்பாங்க, ஒரு வெளுப்பு நிறமா இருப்பாங்க. எல்லாம் நினைச்சுப்பாங்க, ஐயோ பிரெக்னெண்டா இருக்குது, மாசமா இருக்கிறதுனால நல்ல பளபளன்னு வெள்ளையா வெளுத்து இருக்கு அப்படின்னு. ஆனா அது வெள்ளையா வெளுக்கிறது வந்து நிறம் இதாகிறது இல்லை, ரத்த சோகைனால வெளுத்து போயிருப்பாங்க. நாக்கு நீட்டி பார்த்தோம்னா வெள்ளையா இருக்கும். அந்த நிறைய நான் பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். அந்த காலத்துல நான் இங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, இங்க நான் இருக்கிறதுல, நானே மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும்போதும் இதுல கர்ப்பத்துக்கு படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். நாக்கு நீட்டுமானா பேப்பர் கணக்குல இருக்கும் வெள்ளையா, அவ்வளோ வெள்ளையா இருக்கும், கண்ணெல்லாம் வெளுப்பா இருக்கும். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, சோர்ந்து படுத்துக்குவாங்க. அதெல்லாம் தான் முக்கியமான, அவங்களே தெரிஞ்சிடலாம். அப்படி நகத்தை பார்த்தோம்னா நகம் வெள்ளையா இருக்கும். சாதாரணமா யாரு பார்த்தாலும் அடியில ரத்தம் ஓடுறதுனால ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும் நகம். அதை விட்டு வெள்ளையா இருந்து நாக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு, பொண்ணு வெளுத்து தெரியுறான்னா அதுவே ஒரு அறிகுறி. அப்புறம் வந்து அதனாலதான் வந்து கர்ப்பமா இருக்கும்போது குழந்தைக்கும் இரும்பு சத்து தேவை. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட டெலிவரி ஆகும்போது, பிரசவத்தின் போது நிறைய ரத்தம் போகுங்கிறதுனால கடவுளா பார்த்து அதுக்கு சரிகட்டுற மாதிரி ரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்தும். ஸோ அதனால சாதாரண இருக்கிறத விட 1.5 பங்கு அதிகமாயிரும். ரத்தம் அதிகமா ஆகிறதுக்கு 1.5 பங்கு அதிகமாகணும்னா ரத்தம் இருந்தாலும், இரும்பு சத்து இருந்தாலும் அது பண்ண முடியும். இரும்பு சத்து இல்லைன்னா அது தண்ணி கணக்குல தான் இருக்கும். அதனால வந்து ரத்தம் சோகை இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்ல இரும்பு சத்து மாத்திரை, மற்ற வைட்டமின் மாத்திரைகள் எல்லாம் இதுவா கொடுக்குறாங்க, இலவசமா கொடுக்குறாங்க. அந்த மருந்தை வாங்கி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு இருக்காம கட்டாயம் அந்த மாத்திரையை சாப்பிடணும். அதுவும் அந்த கர்ப்ப காலம் பூரா எடுத்துக்கிட்டோம்னா நடுவில் அந்த 7வது மாசத்துல இருந்து 8வது மாசம்தான் குழந்தைக்கு வேணுங்கிற அந்த இரும்பு சத்தினுடைய தேவை ரொம்ப அதிகமாகும். அதனால எவ்வளவுதான் கொஞ்சம் இரும்பு சத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சம் மேல போயிருந்தா கூட அந்த 2வது 7வது 8வது மாசம் வரும்போது எல்லா கர்ப்பிணிகளுக்குமே கொஞ்சம் அந்த ரத்த அளவு கொஞ்சம் குறையும். அதுல ரத்த சோகை இருக்கிறவங்க இன்னும் குறைஞ்சு போயிடும். அதுல ஏதாவது வேற இது பூச்சி மருந்து, பூச்சி இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மோசமாயிரும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்க கர்ப்ப காலத்துல சிலருக்கு ரத்தம் போகலாம். அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறத விட இனியும் மோசமாயிருங்கிறதுனாலதான் எல்லாரும்
ரத்தத்துக்கான இந்த மாத்திரைகளை மருந்தை கட்டாயம் சாப்பிடணும். நீங்க சொன்ன மாதிரி குழந்தை கருப்பா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது. அப்புறம் சிலருக்கு இந்த மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அது உடம்புல சோதிக்காது, உடம்புல உறிஞ்சி அதை பயன்படுத்தி ரத்தத்தை உருவாக்க முடியாத சூழ்நிலைகள் சில இருக்கலாம். அதுக்காகத்தான் நரம்பு வழியா இரும்பு சத்து கொடுப்பாங்க. அது ஒரே நாளில் அவ்வளோ இரும்பு சத்து, தேவையான இரும்பு சத்து அத்தனையும் ஒரே நாளில் கொடுக்க முடியாது. அதனால ஒரு தரம் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கொடுத்துட்டு, சரிம்மா நீ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க இன்னொருக்கா கொடுக்கலாம் அப்படின்னா, வீட்டுக்கு போனோடனே அந்த கொஞ்சம் ரத்தம் உருவாக ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நல்லா போயிடும். ஐயோ எனக்கு நல்லா போச்சு, இனிமேல் இந்த ஊசியில மருந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் டாக்டர் சொல்றதை கேட்டு கொடுக்கணும்னா திருப்ப பார்த்து ரத்த அளவு அதிகமாகிற வரைக்கும் அந்த மாத்திரைகளை மருந்துகளை தவறாம எடுக்கணும். அப்படி வராம ஒருவேளை அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்காம போனா, இல்லை இதே மாதிரி இந்த ரத்த சோகை கண்டினியூ ஆனா, ஸோ என்னென்ன பாதிப்புகள் நம்மளுக்கு இப்போ ப்ரெக்னென்சியில் முதல் 3 மாசத்துல இருந்து இப்போ டெலிவரி வரைக்குமே அந்த ரத்த சோகையினால நிறைய பாதிப்புகள் வரலாம். மெயினாக ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய் அதனால இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லைன்னா ஒரு கடைசியில் குறப்பிரசவம் மாதிரி கூட ஆகலாம். ஏற்கனவே யாருக்காவது பிபி ஏதாவது பிபி ஏதாவது இருந்தோ இல்லை ஹார்ட் டிசீஸ் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வளர்கிற குழந்தைக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு தேவையான அளவு இரும்பு சத்து கிடைச்சிட்டாதான் அதுக்கு வேண்டிய அளவு வளர்ச்சி எல்லா வகையில எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான அளவு ரத்தம், ஆக்சிஜன் எல்லாம் போய் அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு திடகாத்திரமாக வர முடியும். அப்படி அதுக்கு வேண்டிய அளவு கிடைக்கலன் போது அந்த குழந்தையோட வளர்ச்சியும் சரியான அளவு இருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படிங்கிற போது குழந்தைக்கும் ஏதாவது அந்த டெலிவரி அப்போ ஏதாவது இடைஞ்சல் வரும்போது அந்த குழந்தைய அதை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படலாம். அம்மாக்களுக்கும் ரத்த அளவு ரொம்ப குறையும் போது டெலிவரி அப்போ யூஸ்வலாக எப்பவுமே இருக்கிற அளவு ரத்த போக்குன்னு வரும்போது ஓரளவு சமாளிச்சுக்கலாம். அதே ஏதோ காரணங்கள்னால ஏதாவது டெலிவரி ஏதாவது டிலே ஆகியோ இல்லாட்டி குழந்தை வெளியே வரும்போது ஏதாவது இடைஞ்சல் ஆகி அப்போ ஏதாவது கொஞ்சம் தேயில் ஏதாவது போட மாதிரி ஏதாவது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக வரும்போது, இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்னால கர்ப்பப்பை நல்லா சுருங்க இல்லை முடியல, அவசரமாக பண்ண முடியல, எல்லாம் மருந்து கொடுத்தும் பண்ண முடியல அப்படிங்கும் அப்போ ரத்தப்போக்கு அதிகமாக வரும்போது அப்போ அம்மாக்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக இது வரும். அதனால் அதெல்லாம் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் என்ன முயற்சி பண்ணினாலும் ஒரு சில சமயம் நம்ம வெளியே இருந்து ரத்தம் எக்ஸ்ட்ரா அவங்க என்ன குரூப்புன்னு பார்த்து 1 பாட்டிலோ 2 பாட்டிலோ ரத்தம் போட வேண்டியது மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அம்மா சொன்ன மாதிரி இங்கே என்னென்னா அமெரிக்காவில் எப்படின்னு தெரியல, இங்கே நம்ம மக்கள் பெண்கள் முடிகிற வரைக்கும் வேலை செய்வாங்க. ரொம்ப முடியலைங்கிற போதும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு 5 கிராம் ரத்தத்தில் வருது, பட் அந்த பொண்ணு நல்லா நடந்து நானும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு 2 கிராம், திருப்பதியிலேருந்து ஒவ்வொரு பொண்ணு வந்தாங்க, எவ்வளோன்னு கேட்டால் 2 கிராம். அவங்க ரொட்டீனாக பண்ணுறாங்க. பட் என்னென்னா இந்த மாதிரி இந்த ஹீமோகுளோபின் லோ ஆகிறது சடனாக அவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சதுன்னா உடனே அவங்களுக்கு பெரிய வித்தியாசம். அது கொஞ்சம் கொஞ்சமாக 7, 5, 6, 4 வரும்போது அவங்களுக்கு உடனே தெரியறதில்ல. அதனால் அவங்க அப்படியே எடுத்துகிட்டே போயிடும். அதனால் நம்ம அவங்கள பார்த்த உடனே அவங்க இனம் கண்டு அவங்களுக்கு நம்ம ரத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி காரணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்போவே அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அவங்க பெற்றோர்களுக்கு எல்லாம் சொல்லி நம்ம கொண்டு போனோம்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மாக்களை நல்ல பிரச்சனை இல்லாமல் குழந்தை அம்மாவை நல்லா கொண்டு வரலாம். இதில் நம்ம நாடு ஏழை நாடுன்னு நம்ம சொல்கிறதா, நம்ம நாட்டில் ரொம்ப ஈஸியாக நமக்கு இரும்பு சத்து கிடைக்கிறது. அந்த காய் இந்த காய் இல்லாமல் நம்ம முன்னோர்கள்லாம் வடச்சட்டி, இரும்பு வடச்சட்டியில் எல்லாம் பண்ணாங்க, வளர்க்குறது, குழம்பு வைக்கிறது எல்லாம் பண்ணினாங்க. அப்படி வரும்போது அதுலேயே நமக்கு 75% இரும்பு சத்து நமக்கு கிடைச்சிடும். அது நமக்கு ரெடிமேடாக வரும். ஒரு சில நாடுகளை பார்த்தீங்கன்னா லக்கி ஃபிஷ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த லக்கி ஃபிஷ், அந்த ஃபிஷ் அவங்க என்ன குழம்பு பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அந்த சூடு இருக்கும்போது அந்த இரும்பு சத்து இறங்கிட்டு அப்புறம் எடுத்து வச்சிருவாங்க. ஸோ நம்ம நாட்டில் இயற்கையாகவே அந்த பாத்திரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சட்டியில் பண்ணால் கழும்பு வாடடிக்கும். அதனால நம்ம தான் ருசி பார்க்குறோமே, சாப்பாடு உடனே கண்ணுக்கு கலராக இருக்கணும்.
நாக்குக்கு ருசியா இருக்கணும், மூக்குக்கு நல்ல ஸ்மெல் வரணும். அப்படிங்கும் போது இதெல்லாம் அடிபட்டு போயிடுது. ஏன்னா அந்த பாட்டில் செய்யும்போது அது கருப்பாயிடுது, களிம்பு ஸ்மெல். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதில் செஞ்சு எடுத்து வேற இதில் வச்சிடலாம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியா இரும்பு சத்து எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஏழைகள், பணக்காரவங்க எல்லாத்துக்கும் இல்லாமல் அந்த மாதிரி கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இயற்கையான இது நம்ம மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, ஆனால் சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு நம்ம தீவிரமா அது நீங்க பண்றீங்களான்னு நம்ம அதை சொல்லி அப்படி வரும்போது ஒரு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஃபேமிலியில் அதெல்லாம் பக்கத்துல எல்லாம் சொல்லி அப்படி கொண்டு போனோம்னா நம்ம ஓரளவு அதுவும் பண்ணி சாப்பாடு நல்லா பக்குவமாக வச்சு இரும்பு சத்து மாத்திரைகளும் கொடுத்து நல்ல டெலிவரி பக்குவம் பண்ணோம்னா நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல அம்மாக்கள் நல்ல குழந்தைகள் பிரச்சனை இல்லாமல், அந்த இரத்த சோகையினால அம்மாக்கள் இறக்குறது நமக்கு தெரியும் 25% நம்ம இந்தியாவில் இருக்குது. இது உண்மையாகவே எல்லாம் தவிர்க்க முடியும். நம்ம எல்லாம் நினைச்சோம்னா பண்ண முடியும். இந்த மெசேஜை நம்ம மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு பாரதத்தை, நல்ல ஒரு குழந்தைகள் அம்மாக்கள் இருக்கிறத நம்ம உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அமெரிக்காவிலலாம் எப்படின்னு தெரியல, இங்கே தான் வந்து கடைசி வரைக்கும் வேலை பண்ணுறாங்கன்னு. ஆனால் அது வந்து பெண்ணுக்கே உரித்தான ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனக்கு என்ன ஆகுதுங்கிறத வந்து அந்த தாய் உணர்றதே இல்லை. குடும்பத்தில் இருக்கிற கணவன், குழந்தைங்க, அவங்களுடைய உடல் நலம் தான் முதல்ல தெரியுதே தவிர தன்னோட உடல் நலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஐ திங்க் எல்லா பெண்கள் வந்து இது ஒரு பெரிய ஒரு நல்ல குணம்னு சொல்றதா, அவங்களுக்காக வர்ற அது ஒரு கஷ்டமான உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் சில நிறைய பேஷண்ட்ஸ் அது மாதிரி வருவாங்க. எனக்கு ரொம்ப தலை சுத்தி மயக்கம் வந்து ஆல்மோஸ்ட் விழுகிற மாதிரி ஆயிட்டேன், அதனால வந்தேன். பார்த்தா 4 கிராம் இருக்கும். ஆனா அதே இது 2 வகையான பெண்கள் இருக்காங்க. கொஞ்சம் ரத்தம் போகும், ஐயோ எனக்கு அவ்வளோ ரத்தம், எனக்கு மயக்கம் வருதுன்னு வருவாங்க. நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 கிராம் இருக்கும். ஆனா இன்னொரு தாய் வரும், 4 கிராம் இருக்கும். எப்படி இருக்கேம்மா? இருக்கேன் டாக்டர், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நிறைய ரத்தம் போகுதாம்மா. இல்லை எப்பவுமே எனக்கு கொஞ்சம் அதிகமா போகும், அப்படி ஒன்றும் அதிகமா போறதில்லை. ஆனா நீ எவ்வளவு பேட் உபயோகப்படுத்துற, எப்படி கட்டியா போகுமானா அவங்க சொல்ற அறிகுறிகள் எல்லாம் அளவுக்கு மேல அதிகமான ரத்தப்போக்கு இருக்குன்னு தெரியும். ஆனா அதையும் அவங்க வந்து இதுவும் எனக்கு நார்மல் தான், இது என்னைக்கும் இருக்கிறதா, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணம். அதனால பெண்களே தங்களுடைய உடல் நலனை உதாசீனப்படுத்துறாங்கிறது நம்ம நாட்டுல மட்டும் இல்லை, உலகத்துல எல்லா பெண்களும் பண்ற தப்பு அது. ஆனா அதை உண்மையை உணர்ந்து நம்ம நல்லா இருந்தாதான் குழந்தைங்க நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை ஒரு பொண்ணும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரசவம் ஆகும்போது சாதாரணமா நார்மலா இயற்கையா குழந்தை பிறந்தா ஒரு 500 மில்லி வரைக்கும் ரத்தம் வீணாகும். அதுவே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்னா 1 லிட்டர் ரத்தம் வீணாகும். ஆனா அதுக்காகத்தான் கடவுள் அப்படி அதிகப்படுத்துறாரு. ஆனா ரத்த சோகை இல்லாம இருந்தா ஒரு 1000 மில்லி ரத்தம் போயிட்டா கூட ஒரு தாயை சமாளிச்சுக்க முடியும். ஆனா ரத்த சோகை இருந்து 12 கிராம் இருக்கிற அம்மாவுக்கு 6 கிராம் இருக்கிற போது டெலிவரிக்கு வந்தாங்கன்னா 200 மில்லி போனா கூட அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்கு நிலைமை மோசமா போயிடலாம். அதனால அந்த மாதிரி சமயத்துலதான் வேற வழி இல்லாம நம்ம வந்து ரத்தம் கொடுக்க வேண்டி வரும். ஆனா ரத்தம் கொடுக்கறதுனால இருந்து அதனால என்ன ரத்தம் எனக்கு 10 கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ரத்தம் கொடுக்கறதுனால பல பிரச்சனைகள் பின்னாடி வரலாம். அதனால அதையெல்லாம் வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம கொடுக்குற மாத்திரைகளையும் சாப்பிட்ற இதையும் ஒழுங்கா எடுத்து தன்னுடைய உடல்நிலைய ஒரு தாயும் முக்கியமா கருதணும். அது முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா, பெண்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்களும் குடும்பத்துல ஒரு முக்கியமானவர். ஸோ நீங்கள் சாப்பாடு செய்யும்போது உங்கள் பங்கு இருக்கும் இல்லையா, அந்த பங்கை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஹஸ்பண்டுக்கு வீட்டுக்காரர் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கொடுத்து எல்லாம் மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்றேன். நிறைய அம்மாக்கள் வந்து பொரியலோ குழம்போ சாப்பிட்றதில்ல, என்ன மிச்சம் இருக்கோ அதை சாப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் ஒரு முக்கியமானவங்க, உங்கள் பங்கையும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தான் இப்போ எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறத எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்கள் வர பேஷண்ட் கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு நல்லதுன்னு. இப்போ என்னென்னா பயமுறுத்தி சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா ஒழுங்காக சாப்பிடலன்னா உங்கள்
குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொன்னாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட்றாங்களே ஒழிய உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், உங்களுக்கு இது பிரச்சனை வரும்னு அது காதுலயே வந்து அவங்க போட்டுக்கிறதே கிடையாது. ஸோ உங்களுக்கு பின்னாடி தாய்ப்பால் வராம போகலாம். அது வந்து உண்மை. நிறைய அனிமிக்கா இருந்ததுன்னா தாய்ப்பால் வந்து இல்லாம போகலாம். அடுத்தது வந்து பேபிக்கு வந்து வெயிட் கம்மியா ஆயிடும், அப்படி இப்படின்னு ஏதாவது நம்ம சொன்னாதான் சரி. நம்ம அதுக்கு அந்த பேபியை நினைச்சுதான் சாப்பிட்றாங்களே ஒழிய உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னா அதை வந்து பண்ணிக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி பேபிக்கு ஏதாவது கஷ்டம், லோ பர்த் வெயிட் கம்மியாக பிறந்தாலோ இல்லை வந்து சரி அதுக்கு வந்து தாய்ப்பாலில் வந்து அவ்வளோ இம்யூனிட்டி, அந்த கொலஸ்ட்ரம்ங்கிறதெல்லாம் வந்து முதல் 2-3 நாளில் வரதெல்லாம் அவ்வளோ சத்து. ஸோ அதுக்கு கிடைக்க வேண்டிய தாய்ப்பால் சரியாக கிடைக்காம இருந்தாலும் குழந்தைக்கும் சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, திருப்பி என்ஐசியூவில் அட்மிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஒரு அவேர்னஸை தெரியணும். இரும்பு சத்து வந்து எவ்வளோ முக்கியம், நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ரத்த சோகை இருந்ததுன்னா ரத்த அணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறனால அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா எல்லாத்துக்கும் வர்றதோட அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக. ஸோ இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களோட பாடி மெக்கானிசம் அவ்வளோ நல்ல திடகாத்திரமாக இருக்காது. அதனால உங்களுக்கு சான்சஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன், அதனால இப்போ கொஞ்சம் அதிகமான விளைவு மதிப்புள்ள இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியது வரும். அதனால உங்கள் உடம்பு பாதிப்பு வரும். அப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலாம் பிரச்சனைகள் வரும். அதனால வந்து நீங்கள் நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கணும்னா இரும்பு சத்து வேணும் எல்லா இதுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது ஓரளவு அப்படிங்களா. ஸோ இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து மக்களுக்கு வந்து தெரியுது, எனக்கு வந்து ஏதாவது கிருமி பாதிப்பு வந்துடும் அப்படின்னா பாதிப்பு வரும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு சரி அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அவங்க லெவலுக்கு போய் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு சொல்கிறதே இன்னொருத்தவங்களுக்கு அது கரெக்டாக வர்றதில்ல. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அது எப்படி என்னங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்றபடி அவங்களோட சாப்பாடு முறைகள் அதுபடி அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏற்றபடி லைஃப் ஸ்டைல் எல்லாம் சொல்லும்போது ஓரளவு நல்ல இதை கொண்டு வர முடியும். நீங்க சொன்னது கரெக்டு. ஏன்னா ஒருத்தருக்கு சொல்ற ஒரு இது வந்து அதே இன்னொருத்தருக்கும் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு சொல்றது அடுத்தவங்களுக்கு பொருந்தும்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா சில சமயத்துல மரபு வழியா ரத்த சோகை வரும். அது வந்து மரபு வழியா வர்றது வந்து தாய்க்கும் இருந்து அது தகப்பனுக்கும் அந்த மரபு வழி ரத்த சோகை இருந்தா 25% குழந்தைங்களுக்கு ரொம்ப சீரியஸான ரத்த சோகை வந்துடலாம். இது நிறைய நம்ம நாட்டில் இந்த ரத்த சோகை அதிகமாகிறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா நம்ம வந்து சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம அத்தை பையன் மாமா பொண்ணு அப்படி கல்யாணம் பண்ணும்போது ஒருத்தர் இடத்துலையும் அது ஒரு குடும்பத்தில் அந்த மரபு வழி பிரச்சனை இருந்தால் அது குழந்தைங்களுக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா 2 பேரும் சொந்தம், 2 பேருக்கும் அந்த மரபு வழி பிரச்சனை இருக்கும். 2ம் சேரும்போது அப்படி வரும். அதனாலதான் இப்போ வந்து விஞ்ஞான ரீதியா ரத்த உறவு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதில்லை. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுனால அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி ரத்த சோகை ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் இந்தியாவில் உலகத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னா ரத்த போக்குனாலையும் அனீமியானாலையும் தாய்மார்கள் உயிரிழக்கிறது இதுதான் முதல் காரணம். உலகம் பூரா எடுத்துக்கிட்டாலும், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் பூரா எடுத்துக்கிட்டாலும் அதில் முக்கியமாக கீழே நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் தான் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தாய்மார்களும் நமக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, நமக்கு ரத்த சோகை வந்து நம்ம குழந்தையும் பாதிச்சு நம்ம குடும்பத்தையும் பாதிச்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு அந்த உயிர் போகிற தருணம் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போன பிறகு உங்கள் குழந்தைங்களை யாரும் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க குழந்தைங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய உடம்ப நீங்க பார்த்துக்கணுங்கிறத உணர்ந்து டாக்டருங்கெல்லாம் கொடுக்குற அந்த மாத்திரை மருந்துகளை தவறாம எடுத்து நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக நம்ம அரசாங்கத்துல நிறைய இலவசமா மாத்திரைகளும் மருந்துகளும் கொடுக்குறாங்க. டாக்டருக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு பிரசவத்துக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்றாங்க. அந்த உதவிகளை பயன்படுத்தி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதுக்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். கட்டாயமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கீரைகளை தினம் சாப்பிடுங்க.
நீங்க சொன்ன மாதிரி இது வந்து தவிர்க்கக்கூடியது எல்லாம் நம்ம முயற்சி பண்ணா தவிர்த்திடலாம். தவிர்க்கலாம். உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் போகும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு டிஸ்கஷன் ரொம்ப உதவியாக இருந்தது. அந்த எல்லாரும் தாய்மார்களும் அதை உதவியை இந்த இதை பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நாங்கள் எடுத்த இந்த முயற்சிக்கு பயன்.